அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி சித்தருடைய புலிப்பாணி ஜோதிடம் 300. அதில் நாம் இன்னைக்கு 277வது பதிவை பார்க்கணும். பாடல் எண் 276. இப்போ இந்த பாடலில் அந்த சுக்கிர பகவானுடைய மகாதசையில் புத பகவானுடைய புத்தி காலம் அது எவ்வளவு, எந்த மாதிரியான பலாபலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி மிக தெளிவாக சொல்கிறாங்க. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய சூட்சமமான விவரங்களை பின்னால் பார்ப்போம். ஆமென்ற சுக்கிர திசை புதனார் புத்தி, அன்புடைய மாதம் 34, நாமென்ற அதன் பலனை நவில கேளு, நாடு நகர் உன்வசமே ஆகும்பார், தாமென்ற தன்னரசை ஆண்டு நீயும், தரணியிலே நீயும் ஒரு தவசியாவாய், போமென்ற பொன்முதலும் பூமி ஆண்டு, பொங்கமுடன் தானிருந்து அரசாழ்வாயே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை. இப்போ அந்த முதல் வரியில ஆமென்ற சுக்கிர திசை புதனார் புத்தி, அன்புடைய மாதம், சுக்கிர பகவானுக்கு எப்படி சனி பகவான் மிக நெருங்கிய நட்பு கிரகமோ அதே போல இந்த புத பகவானும் சுக்கிர பகவானுக்கு மிக நெருக்கமான நட்புடைய கிரகம். அதனால தான் அன்புடைய மாதம்னு போடுறார் புத பகவான் புத்தி நடத்துகிற காலத்தை. அது எவ்வளவு காலம் அப்படின்னா மாதம் 34 அப்படிங்கிறார். 34ங்கிறது 2 வருஷம் 10 மாதம் அன்புடைய மாதம். அடுத்த அடியில நாம் என்ற அதன் பலனை நவில கேடு, அந்த சுக்கிர பகவானுடைய தசை நடக்கிற காலத்துல புதன் புத்தி நடக்கிற காலத்துல எந்த மாதிரியான பலன்கள், நல்ல பலன்கள் அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போறேன். மிக கவனமா கேளு அப்படிங்கிறது. நவில கேளு அப்படின்னா சொல்ல கேளு அப்படின்னு அர்த்தம். அதே 2வது அடியில தொடர்ந்து நாடு நகர் உன்வசமே ஆகும் பாருங்கிறார். நாடு நகர்னா அந்த ஜாதகன் வசிக்கக்கூடிய ஊரு, மாவட்டம், மாநிலம் உன் வசம் ஆகும் அப்படின்னா ஜனரஞ்சனம் ஏற்படும், வெகுஜன ஆதரவு அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும். தேர்தல்களில் போட்டி போட்டா நம்பர் 1 வெற்றி பெற்று வருவான் அப்படிங்கிறாரு புலிப்பாணி சித்தர். நாடு நகர் உன்வசமே ஆகும்பார், தாமென்ற தன்னரசை ஆண்டு நீயும், தரணியிலே நீயும் ஒரு தவசி ஆவாய். ஆக இந்த சுக்கிர தசையில புதன் புத்தி நடக்கக்கூடிய அந்த காலமா இருக்கு பாருங்க, 34 மாதம் 2 வருஷம் 10 மாதம். அந்த காலத்துல இந்த ஜாதகனுக்கு இருக்கக்கூடிய யோகம்ங்கிறது காரிய சித்தி, ஈடுபடக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு, அரசியல்ல இருந்தால் கூட ஆளுமை தன்மையோட வெகுஜன ஆதரவோட வெற்றி பெற்று அந்த அரசு நிர்வாகத்தை வெற்றிகரமா நிர்வகிக்கக்கூடியவனா இந்த ஜாதகனை ஆக்கி வைக்கும் அப்படிங்கிற சுக்கிர தசையில புதன் புத்தி. அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி வாய்ப்பை கொண்டு அவனுடைய எல்லையை காத்து ஒரு அரசன் மாதிரி இருந்து பின்னால தபசியாவாங்கிற பற்றற்ற நிலைக்கு வரலாம். நல்ல பேர் வாங்கி பல பேருடைய நன்மதிப்பை பெற்று, வெகுஜனத்தினுடைய நன்மதிப்பை பெற்று ஆட்சி பண்ணி பொதுநல நோக்கோடு அவனுடைய காலத்தை தள்ளி இறுதியில தபசி பற்றற்ற நிலை, இறைவனுக்கு சமமா வணங்கப்படக்கூடிய நிலையில, உயர்ந்த நிலையில, அந்தத்தோட கௌரவத்தோட அந்த ஜாதகன் வழங்குவான். அதுக்கு இந்த சுக்கிர தசை புதன் புத்தி அவனுக்கு அடிப்படை வகுத்து கொடுக்குங்கிற தெய்வ அனுக்கிரகம் அவனுக்கு நிறைய கிடைக்கும். அப்படி இருந்தா தான் அவனுக்கு அந்த மாதிரி பற்றற்ற நிலைக்கு போய் முற்றும் துறந்த முனிவனை போல முற்றறிவு பெற்றவனா, ஞானியா, சித்தனா அவனை மாற்றி காட்டும் அப்படிங்கிற. அடுத்த இறுதி அடியில சொல்லும்போது போமென்ற பொன்முதலும் பூமி ஆண்டு, பொங்கமுடன் தாடி இருந்து அரசாழ்வாய். போமென்ற பொன்முதல் ஒருத்தனுக்கு நல்ல யோக காலத்துல அவனுக்கு சேரக்கூடிய அந்த செல்வம், பொருள்கள், வசதி, வாய்ப்புகள் அவனை விட்டு எப்ப நீங்குவோம்கிட்டே இருக்குமா. அதனாலதான் இங்க புலிப்பாணி சித்தர் அந்த செல்வத்தை, பொன் பொருளை போமென்ற பொன்முதலும் அப்படிங்கிற, எப்ப போகலாம்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்குங்கிற. அதுல ஆசை உள்ளவன் காத்து வைப்பான், அதை விருத்தி பண்ணுவான். ஆசை இல்லாதவன் அதை தர்ம காரியத்துக்கு செலவு பண்ணுவான், இல்லாதவங்களுக்கு உதவுவான். பொது கிணறு, பொது குளமெல்லாம் வெட்டி வச்சு, ஆலயங்கள் தாவிச்சு, இப்படி தர்ம காரியங்களை நிறைய பண்ணி தனக்கு சேர்ந்த செல்வத்தை செலவு பண்ணுவான். ஆசை உள்ளவன், பேராசை உள்ளவன் 10 காசு செலவு பண்ணாம சேர்ந்த முதலெல்லாம் சேர்த்து வச்சிருந்து சிக்கல்ல மாட்டுவான். ஆனா இங்கே சுக்கிர தசையில புதன் புத்தி அவன் ஜாதகத்துல சுக்கிரனும் புதனும் நல்ல வலிமை பெற்றிருந்து நல்ல தெய்வாம்ச அமைப்போட இருந்துச்சுன்னு சொன்னா அவனுக்கு இந்த மாதிரி
அதிர்ஷ்ட காலத்தில் சேரக்கூடிய அந்த பொருள் அவனை கைவிட்டு போகும். போமென்ற பொன் முதலும் பூமி ஆண்டு, நிலவலம் பூமிகளை எல்லாம் கூட ஆண்டு அனுபவிச்சு பொங்கமுடன் மகிழ்ச்சி, அளவுக்கு மீறிய மகிழ்ச்சி தான் இருந்து அரசால் வாயே அப்படிங்கிற ஆக பொதுநல நோக்கோடு தனக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட காலங்களில் சேரக்கூடிய செல்வத்தை தர்ம காரியங்களில் செலவு பண்ணி தபசியாகிறதும் உண்டு. ஆசை பேராசை காரணமாக அந்த சுற்றுச்சூழல்களை எல்லாம் தனக்கு பின்னால் வரக்கூடிய வாரிசுகளுக்கு தேவைன்னு சொல்லி சேர்த்து வச்சு நிரந்தரமாக நம்ம வாழ்க்கை இருக்கும், நிரந்தரமாக இந்த செல்வம் நமக்கு இருக்கும், நிரந்தரமாக அந்த செல்வம் நம்ம வாரிசுகளுக்கு பயன்படும்னு அதை ஆண்டு கொண்டு இருப்பதும் உண்டு. ஆக எப்படி இருந்தாலும் இந்த சுக்கிரதசை புதன் புத்திங்கிறது அந்த ஜாதகனுக்கு சொத்துச்சூழல்களை சேர்க்கும், புகழ் செல்வாக்கை சேர்க்கும், தெய்வ அனுக்கிரகத்தை சேர்க்கும் அப்படிங்கிற உண்மையை இந்த பாடல் மூலமாக புலிப்பாணி சித்தர் வலியுறுத்தி இருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.